கூட சாப்பாடோட இந்த கீரை கூட்டை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கீரையை ஃப்ரெஷ்ஷான கீரை தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்தது. இந்த கீரையை சுத்தம் பண்ணணும். கீரையை க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், அரசாணிக்காய் கீரை, அப்புறம் வட்டைக்கீரை, அப்புறம் கோவக்கீரை, அப்புறம் சிறுகீரை, எல்லா கீரையும் கலந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது தண்ணி கொதி வந்துடுச்சு. அது கூட பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாம் சேர்த்துட்டு போவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்புறம் தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சட்டி வச்சுருக்கோம். காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததும் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொதி வந்ததும் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தட்டி வச்ச வெள்ளை பூண்டு, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கீரை 5 நிமிஷம் தான் வேகணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை இறக்கி கடைஞ்சா கம கமன்னு கீரை கூட்டு ரெடி.